இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அரசியலுக்குள்ள குடும்பம் இருக்கலாம், ஆனா குடும்பத்துக்குள்ள அரசியல் இருக்கக்கூடாது. நம்மள மாதிரி ஆம்பளைங்களும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம பேசும்போது நல்லா வாய்களையே பேசுவோம், ஆம்பளையும் பொம்பளையும் சமம்னு. ஆனா அகால மனசுக்குள்ள நமக்குள்ள ஒரு ஆணாதிக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கஷ்டப்படுறோம், வெளியே போறோம், வேலை பார்க்குறோம், ரத்தத்தை சிந்துறோம், வேர்வையை சிந்துறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா என்னைக்காவது நம்ம குடும்ப தலைவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? வெளியே போற ஆம்பளைக்கு சம்பளம் கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது, வீட்டில் இருக்க குடும்ப தலைவிக்கு என்ன கிடைக்குது? ராத்திரி பகலுன்னு பார்க்காம காலங்காத்தால எந்திரிச்சு துணியை துவைச்சு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சமையல் கட்டில வேலையை பார்த்துட்டு நமக்கு சாப்பாடை போடுறாங்கல்ல, அவங்க நம்ம இடத்தை கொடுத்துட்டோம். இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக சமைச்சு அவங்க சாப்பாடு போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கையில் செல்ஃபோனு, இந்த கையில் சாப்பாடு தட்டு. ஒரு கண்ணில் ஃபோனை பார்ப்போம், ஒரு கண்ணில் சாப்பாடை பார்ப்போம். ஃபோனை என்ன பார்க்குறோன்னு தெரியாது, என்ன சாப்பிட்றணும் தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் அம்மா நீ சூப்பராக சமைச்சிருக்க, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கியா? ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது மட்டும்தான். அந்த ஒரே ஒரு வார்த்தை அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? அவங்களோட காசு பணம் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு எந்த அங்கீகாரம் வேணாம், எந்த பாராட்டு வேணாம். இதோ எங்க அம்மாவுக்கு கூட சத்தியமா நீங்க உங்களுக்கு பாராட்டு விழான்னு தெரியாது. எங்க அப்பாவுக்கு பாராட்டு விழான்னு பொய் சொல்லி தான் அவங்களுக்கு கூட்டு வந்திருக்கோம். எந்த குடும்ப தலைவிக்கும் எந்த பாராட்டும் வேணாங்க. உங்களோட பாசம், உங்களோட நேரம், கொஞ்சம் நேரம் கொடுத்தா குறைஞ்சிருவோமா? முதல்ல நம்ம பெண்களை மதிக்க கத்துக்கணும். இந்த விழாவில் பெருசா நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? என் அப்பாவோ நானோ கிடையாது, என் அண்ணனோ அண்ணியோ கிடையாது. இது நடக்கிறதுக்கு முழு காரணம் என்னோட மேடம், என்னோட மனைவி துளசி மேடம் தான். என்னடா கட்டின பொண்டாட்டி போய் மேடம் மேடம் கூப்பிடான்னு பாக்குறீங்களா? மரியாதை. நான் என் மனைவி மேல வச்சிருக்கிற மரியாதை. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் வெளியே இருக்கிற பெண்கள் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதுவும் அம்மாவா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், உன் பொண்ணா இருக்கட்டும், உன் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிற உங்க வீட்டில் இருக்கிற லேடிஸை மதிக்க கத்துக்கோங்க. அப்பதான் வெளியே இருக்க லேடிஸை உங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியாவோ பார்ப்பீங்க. நாட்டிலையும் எந்த குற்றமும் நடக்காது. இந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்படுத்தி எங்க அம்மாவை கௌரவிச்சு எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என் வீட்டு மகாராணி என்னோட துளசி மடத்துக்கு என்னோட நன்றி. இனிமேல் நீங்க எல்லாருமே உங்க வீட்டில் இருக்க பெண்களை, நீங்க வேலை செய்யற ஸ்தலத்தில் இருக்க பெண்களை, இந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்களையும் மதிச்சிங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம நாடும் நல்லா இருக்கும். நல்லா நல்லா. நீ என் கூட பேசலனாலும், நீ என்னை வெறுத்தாலும், நீதாம்மா என் உசுரு. நீ என்னை நல்லபடியாக வளர்த்தனால தான் இத்தனை பேர் என்னை பாராட்டுறாங்க.